அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தர். அக்டோபர் 2ஆம் தேதியான இன்று மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தினமாகும். அவரது பிறந்த நாளை நாம் காந்தி ஜெயந்தியாக நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கடைபிடித்து கொண்டாடி வருகிறோம். அவர் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி குஜராத் மாநிலம் போர்பந்தர் என்னும் இடத்தில் பிறந்தார். 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அவரது இறந்த தினமான ஜனவரி 30ஆம் தேதியை நாம் தேசிய தியாகிகள் தினமாக கடைபிடித்து வருகிறோம். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு சகாப்தம், சரித்திரம், சமுத்திரம். அவரை பற்றி நாள் கணக்காக, வார கணக்காக, மாத கணக்காக, வருட கணக்காக கூட பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர் விட்ட மூச்சு காற்றுதான் நாம் இன்று சுதந்திர காட்டாக சுவாசித்து வருகிறோம். எனவே நான் அவரை பற்றி எழுதிய ஒரு கவிதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எழுதிய கவிதையின் தலைப்பு அகிம்சையின் அரிச்சுவடி ஆனார். ஆம், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்து புதுமைக்கு வித்திட்ட புரட்சியாளர். பேனா முனையால் வெள்ளையரின் துப்பாக்கி முனையை, பீரங்கி முனையை வெற்றி கொண்ட மாவீரர். வெள்ளையுள்ளம் கொண்டவரை வெள்ளையர்கள் இறுதி வரை வெல்லவே முடியவில்லை. அந்நியரை கதராவை உடுத்தி கதற வைத்தார். மன உறுதியால் மனம் பதற வைத்தார். மெய்யை கடைபிடிக்க தன் மெய்யை மெழுகாய் உருகி நம் நாட்டிற்கு சுதந்திரம் என்ற ஒளி தந்த தியாக சுடர். நமக்கு அன்பென்னும் மொழி சொன்னார். அகிம்சையின் வழி செல்ல பாதை வகுத்தார். பொய்யும் புரட்டும் கொண்டு வாழ்ந்திருந்தால் அடிச்சுவடி இல்லாமே போயிருப்பார். அதாவது பொய்யும் புரட்டும் கொண்டு வாழ்ந்திருந்தால் அடிச்சுவடி இல்லாமலே போயிருப்பார். இறுதி வரை உறுதியாக மெய்யை கடைபிடித்து வாழ்ந்ததால் அரிச்சந்திரன் ஆனார். அகிம்சையின் அரிச்சுவடி ஆனார். வாழ்க மகாத்மா காந்தி அவர்களின் புகழ். நன்றி, வணக்கம்.